சோ இவன் வேறடா, நாங்களே படம் ரிலீஸ் ஆகணும் கடுப்பு மயிரில் உட்காந்துட்டு இருக்கோம். நடுவுல இந்த கிறுக்கு வந்துட்டு வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வகையில் இந்த படம் தள்ளி வைக்கப்பட்டதுல விஜய் தரப்பும் தயாரிப்பாளர் தரப்பும் மகிழ்ச்சி தான் இருக்கும். ஏன்னா இது திட்டமிட்டு நடந்தது. இப்ப நீங்க தணிக்கை குழு பிரச்சனை, தணிக்கை சான்றிதழ் வழங்குற பிரச்சனை அப்படிலாம் இல்ல. தணிக்கை குழுவுல பிரச்சனை இல்லையா, தணிக்கை சான்றிதழ் வழங்குறதுல பிரச்சனை இல்லையா, எதனால இந்த பிரச்சனை இந்த சாட்டை மாமா பையன் சொல்றான். ஒரு நிமிஷம் கேளுங்க. திட்டமிட்டு இவங்க நீதிமன்றத்துக்கு போய் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக தான் முடக்கப்படுறேன் பாத்தீங்களா தமிழ்நாட்டு மக்களே, நான் அரசியலுக்கு வந்ததுக்காக என்ன திட்டமிட்டு நசுக்குறாங்க. இவெல்லாம் எந்த அளவுக்கு வயிற்றுச்சல்ல வன்மத்துல பேசிட்டு உட்காந்துருக்கான்னு பாருங்க. இவெல்லாம் வயிற்றுக்கு சோத்த தின்னுவானா இல்ல வேற ஏதாவது தின்னுவானான்னு தெரியல. இவனெல்லாம் அசிங்கமா கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இல்ல நான் கேட்கிறேன், மனசாட்சியோட கேட்கிறேன், ஒரு 500 கோடி போட்டு எடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த மாதிரி பொங்கல் டைம்ல ஒரு வாரம் லீவு கிடைக்குது, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நடிகரோட படத்தை ரிலீஸ் பண்ணா மக்கள் குடும்பமா போய் பார்ப்பாங்க, அதுவும் கடைசி படம் நல்ல வருமானம் வரும், இப்படி யோசிப்பானா? அந்த படத்துல பணத்தை வாங்கி நடிச்ச ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு யோசிப்பானா? வன்மை இருக்கலாம், வயிற்றுச்சல் இருக்கலாம், அதுக்கு இந்த அளவுக்கு இருக்க கூடாது. என்ன பிரச்சனைனே இவனுக்கு முதல்ல தெரியல. மொத்தம் அரசியல் ஆதாயத்துக்காக கோர்ட்டுக்கு போறாங்க, அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இதை மட்டும் தான் சொல்றான். அதுல என்ன பிரச்சனையே தெரியல. சென்சார்ல பிரச்சனை, சென்சார் சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி பேசுறானா? அதை விட்டுவிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக பண்றாங்க. ஒத்தா ஏதாவது வாயில வந்துரும். ஒத்தா எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போல